இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு டெவார்டு. இதோடைய கதையை பத்தி சொல்ல போனா சொல்ல முடியாது, ஏன்னா கதை ஸ்பாயில் ஆயிடும். இருந்தாலும் ஷார்ட்டா சொல்ல போனா, ஒரு அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க தன்னுடைய மகனுக்காக தன்னை வித்தாச்சும் பணத்தை ரெடி பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவன் எதிர் வகையான கொடிய நோயால பாதிக்கப்பட்டிருக்கான். ஆனா ஒரு நாள் இவளே சடலமா கிடக்குறா. அவ இறந்து போனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை தான் இந்த கதையில பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லையும் டிங் அடிச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்லயே நான் சொன்ன அந்த லேடி இறந்து போயிருக்கா. இதை பார்த்த போலீஸ் டிடெக்டிவ் அங்க வந்த லேடி போலீஸ் கிட்ட எதுக்கும் உள்ள போய் நல்லா செக் பண்ணிக்கோங்க, உள்ள ஏதாச்சும் தடயம் கிடைக்குதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து இறந்து போன லேடியோடைய அம்மாக்கு கால் பண்ணி, உங்க பொண்ணு இப்போ இறந்து போயிட்டா, அவங்க உங்களுக்கு கடைசியா எப்ப கால் பண்ணாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டவங்க, என் பொண்ணு என்கிட்ட பேசி கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இன்னும் சில அதிர்ச்சியான விஷயங்களை சொல்றாங்க. அதே சமயம் உள்ள போன போலீஸ் லேடியும் அங்க எதையோ கண்டுபிடிக்கிறா. உடனே அந்த சீனை கட் பண்ணி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அவ தன்னுடைய மகனுக்காக ஒரு பார்ல அட்டெண்டரா வேலை பார்க்கறா. என்னதான் கண்ணு முழிச்சு கால் கடுக்க வேலை பார்த்தாலும் அதுல வரக்கூடிய வருமானம் போதுமானதா இல்ல. ஏன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இவ பையன் எதிர் வகையான நோயால பாதிக்கப்பட்டிருக்கான். வழக்கம் போல இவளும் தினசரி தன்னுடைய வேலையை அயராம செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனாலும் அவளுக்கு அதுல போதுமான வருமானம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் அவளை குறுன்னு பாக்குறான். இவளும் அது எல்லாத்தையும் தன்னுடைய மகனுக்காக பொறுத்துக்கிட்டு அதே இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருக்க. ஒரு நாள் இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு சின்ன பையன் திடீர்னு அவ பின்னாடி இருந்து எழுந்து வந்து இவ தலைய தடவுறான். மறுநாள் காலையில இவ தன்னுடைய அம்மாக்கு கால் பண்ணி, அம்மா என் பையன் கிட்ட போன கொடுங்க, கண்ணா அம்மா கூடிய விரைவில் வந்துடுவேண்டா, உனக்கு நான் பணம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது கிடைச்ச உடனே உனக்கும் உடம்பு சரியாயிடும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்து இவ மறுபடியும் வந்து தன்னுடைய வழக்கமான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறா. அந்த நேரம் அவளுக்குள்ள ஒரு எண்ணம், ஆட பாவீங்களா, அவன் வாழ்றதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறான், இதுங்க குடிக்கிறதுக்கு எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுதுங்க அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு அவங்க போன பிறகு அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணும்போது தான் தெரியுது, பார்ட்டி யாருக்குன்னா அவங்க வீட்டு நாய்க்கு. சரி, அந்த நாய்க்கு எங்கேயோ மச்சிருக்கு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இவளும் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்போ இவ அங்க இருக்கக்கூடிய குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு கவர்ல போட்டுக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இவளுக்கு என்னமோ சத்தம் கேக்குது. இவளும் பயந்து போய் அங்க எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த சத்தம் அந்த கவருக்குள்ள இருந்துதான் வந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள யாரோ மாட்டிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. இவளும் அதை பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த கவர் சாஞ்சி கீழே விழ இவ பின்னாடி யாரையும் இடிக்கிறா. சாரி, தெரியாம பண்ணிட்டேன், இந்தாங்க அதுக்கான பணத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ள ஓடி வந்துட்டா. ஏன்னா அந்த ஆள் பார்க்க டெரராகிறான். அங்கிருந்து வீட்டுக்கு வந்தவ குளிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் வேலைக்கு போறா. அப்போ ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் இவளையே குறுன்னு பாக்குறான். அதனால இவ, கர்த்தரே என்னை காப்பாத்துங்கன்னு அங்கிருந்து வேக வேகமா வந்துகிட்டு இருக்க. அந்த ஆளும் இவளை விட வேகமா இவ பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். ஆனா என்ன, ஒரு கடத்துல இவளை தாண்டி நடந்து போயிடுறான். சரி, நம்ம மேலதான் தப்புன்னு நினைச்சு இவளும் மறுபடியும் வேலைக்கு வந்துட்டா. அந்த இடத்துல இவ ஒரு கம்பியை தொடும்போது தன்னுடைய பையன் கூட இவ விளையாடிக்கிட்டு இருந்த ஞாபகங்கள் இவளுக்கு வந்துகிட்டு இருக்கு. இவளும் அதையே நினைச்சுக்கிட்டு மறுபடியும் போய் வேலையை பார்க்கும்போது அங்க இவ தெரியாம ஒரு லைட்டை தட்டி விட்டு உடைக்கிறா. உடனே அவ பயந்து, ஹலோ யாராச்சும் வாங்கன்னு சொல்லி கத்துறா. ஏன்னா அந்த கதவு பூட்டி இருக்கு. அதே சமயம் இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுல யாருன்னா இவ அம்மா. அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு மறுபடியும் போய் இவளை புது லைட்டை மாற்றா. இந்த கேப்ல இவளை தேடி யாரோ வராங்க. ஆனா லைட்டை மாட்டின பிறகு வந்த ஆளு மறைஞ்சு போறான். அங்கிருந்து இவ மறுபடியும் வந்துகிட்டு இருக்கும் போது இவளுக்கு என்னமோ சத்தம் கேக்குது. ஆதாடி என்ன இருக்குன்னு பயத்தோட பார்க்க இந்த பாரோடைய ஓனர் தன் கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒருத்தங்கிட்ட சம்பளத்தை வேற வழியா கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவளை பார்த்த உடனே அந்த லேடி பயந்து ஓடி வந்து, அடியே இங்க நடந்த விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது, அதையும் மீறி சொன்ன திருட்டு படியோ மேல போட்டு உள்ள தள்ளிடுவேன் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு போறா. இவளும் நமக்கு எதுக்குடா வம்புன்னு அங்கிருந்து வந்துகிட்டு இருக்க. அங்க சில பசங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு அதை பார்க்கும்போது தன்னுடைய பையனுடைய ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. உடனே அவனுக்கு கால் பண்ணி பேசுறா. அடுத்து இவ வழக்கம் போல மறுபடியும் தன்னுடைய வேலைக்கு வரா. அங்க பார்த்தா ஒரு ஆள் இவளையே குறுன்னு பாக்குறான். இதால இவ, என்னடா இது வம்பா போச்சுன்னு அங்கிருந்து மாடிக்கு ஓட அவனும் விடாம அவளை பாத்ரூம் வரைக்கும் பின்னாடியே துரத்துக்கிட்டு போறான். இதோ பாரு, ரொம்ப அடம் பிடிக்காத, எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தரேன், அதுக்கு பதிலா நான் என்ன கேட்பேன்னு உனக்கே தெரியும் சொல்ல. இவளுக்கும் பணம் தேவைப்படுது. அதனால வேற வழி இல்லாம ஒத்துக்கிறா. அங்கிருந்து வந்து வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறா. அப்போ மறுபடியும் வாமிட் பண்றா. ஆனா இந்த முறை அது முழுக்க ரத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ வாய்க்குள்ள கையை விட்டு எடுக்கும்போது ஒரு பல் மட்டும் தனியா வருது. இதனால அவ பயந்து அழ ஆரம்பிக்கிறா. மறுபடியும் அங்கிருந்து வந்து தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவளுக்கு உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. உடனே இவ கையில கத்தி எடுத்துக்கிட்டு மெதுவா உள்ள போறா.
அங்க இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. வந்த இவ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, பின்னாடியே நைஸா ஒருத்த வந்து இவளை பிடிக்கிறான். ஓனர் அம்மா சம்பளத்தை வேற வகையா கொடுத்தாங்கோ, அதே போல பார் அட்டெண்டரான நீ பேட்டாவை வேற வகையா கொடுப்பேன்னு வந்துக்கிறேன்னு சொல்ல, இதை பார்த்த ஓனர் அம்மா அடைச்சி விடு, இல்லைன்னா பேட்டா செருப்பு பிஞ்சுக்குன்னு சொல்லி மிரட்டி அனுப்புறாங்க. அங்கிருந்து அவ அழுதுகிட்டே மறுபடியும் வந்து தன்னுடைய வேலையை பார்க்குறா. அப்போ ஒரு பாட்டில் கை தவறி கீழே விழுந்துடுச்சு. இவளும் அதை எடுக்கலான்னு போகும்போது அங்க ஒரு கதவை பார்க்குறா. மெதுவா அது கிட்ட போனவ எதுக்கு வம்புன்னு ஓடி வந்துட்டா. அது மட்டும் இல்லாம இவளை யாரோ கண்காணிச்சுக்கிட்டு இருக்கா மாதிரி இவளுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா இவ வந்து பார்க்கும்போது யாரும் இல்ல. வீட்டுக்கு வந்தவ பணத்தையும் தன்னுடைய மகனுக்காக ஒரு காரையும் வாங்கி அங்க அனுப்பிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா அதை போஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து மறுபடியும் வேலைக்கு வந்தவ அங்கிருந்த மீன் தொட்டியில மீன் கூட விளையாடிக்கிட்டு இருக்க பின்னாடி ஒரு உருவத்தை பாக்குறா. ஆனா இவ நிமிர்ந்து பார்க்கும்போது யாரும் இல்ல. சரி, நம்முடைய கற்பனையா இருக்கும்னு இவ மறுபடியும் தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த உருவம் அவளை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட் இவளை தேடி வெளியே யாரோ வந்திருக்காங்க. ஹாய், என்ன ஞாபகம் இல்லை? அன்னைக்கு நைட்டு கூட இடிச்சிங்களே, காசு கூட கொடுத்தீங்க, சரி நான் உள்ள வரலாமான்னு சொல்லி கேட்குறான். இவளும் வான்னு சொல்லி அவனை உள்ள கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறா. எனக்கு இந்த வேலை செய்ய விருப்பமே கிடையாது. என்னுடைய பையனுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கு. டாக்டர் அவனுக்கு சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பணத்தை சம்பாதிக்க தான் நான் இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அது கிடைச்ச உடனே நான் மறுபடியும் ஊருக்கு போயிடுவேன்னு சொல்ல, இதை கேட்டவன் நீங்கள் கட்டாயம் பணத்தை சேகரித்து உங்கள் பையனை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு போகிறான். இவளும் அதையும் நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிடுறா. அப்போது மறுபடியும் அந்த பையன் இவளுடைய கனவுல வரான். ஆனால் இந்த முறை அவன் வாய் முழுக்க ரத்தமாக இருக்கு. உடனே இவ பயந்து தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி என்னுடைய பையன்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க பதட்டப்படாத, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இவ அதெல்லாம் முடியாது, என்னுடைய பையன்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு, டே கண்ணா, அம்மா எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடலான்னு சொல்லி அதையும் நினச்சிக்கிட்டே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. இப்போவும் அங்கே ஒருத்தன் இவளை குறுகுறுன்னு பார்க்குறான். ஆனால் இந்த முறை இவ அதுக்கு தயாராக இருக்கா. அதனால அவனை மாடிக்கு வர சொல்லிட்டு இவ மாடிக்கு போகிறா. இது மூலயமா தனக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை தன்னுடைய பையனுக்காக இவ அனுப்பிக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் இவ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கத்தி அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன இது வினோதமாக இருக்கு, எத்தனை முறை எடுத்து வச்சாலும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு அது மறுபடியும் வைக்க, இந்த முறை அது காணாமே போகுது. ஏன்னா அது கீழே விழுந்துருச்சு. உடனே அவ அதை எடுத்துட்டு மேலே எழுந்துக்கும் போது அங்கே யாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவ பயந்துக்கிட்டே வெளியே ஓடி வர, அங்கே யாருன்னு பார்த்தா மொட்டை. வாடாடே எப்பா வா, இப்போதான் நிம்மதியாக இருக்கு, சரி கொஞ்ச நேரம் என் கூட வந்து உட்காருன்னு அவனை உள்ள கூட்டிக்கிட்டு போறா. அப்படியே ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு அவங்க பாஸ் வந்துட்டாங்க. அடே மொட்டை, அவள் பார்த்தா என்னை வேலையை விட்டு தூக்கிட்டு வா ப்ளீஸ், இந்த வழியாக வெளியே போயிடுன்னு சொல்ல அவனும் வேறு வழி இல்லாமல் ஓடுறான். அந்த லேடியும் உள்ளே வந்து, அடியை வேலை செய்யாமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா உள்ளே போன்னு சொல்லும்போது அந்த லேடி கரெக்ட் பண்ண அந்த ஆளும் இங்கே வர, இதை பார்த்தவ செம்மையை கடுப்பாக்கி, ஏன் நீ உஷார் பண்ணுறியான்னு கோவப்படுறா. அதை கேட்டு இவளுக்குள்ள ரத்தம் குதிக்குது. இது பண்ணுறது இல்லாமல் என்ன வேற கூட்டு சேர்க்குதுப்பா அப்படின்னு கோவப்பட்டு அங்கிருந்து போனவ லாக்கருக்குள்ள ஒரு துணி எடுக்கிறா. அது முழுக்க ஒரே ரத்தமாக இருக்கு. இதை இவ பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அவளை பிடிச்சு இழுக்குது. ஆனால் இவ மறுபடியும் உள்ளே பார்க்கும்போது அங்கே எதுவும் இல்லை. அந்த துணி வேற ரத்தமாக இருக்கு. அதனால இவ போட்டுக்கிட்டு இருக்க ட்ரெஸ்ஸோட வெளியே போகலான்னு பார்க்குறா. அப்போது ஓனர் அம்மா வந்து, இது கடை ட்ரெஸ்ஸு, ஒழுங்காக கழட்டி வச்சுட்டு போன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கடுப்பாக்கி கிளம்பி போகிறா. இருந்தாலும் மறுபடியும் வந்து அங்கே தான் வேலை பார்க்குறா. இன்னைக்கும் அங்கே ஒரு ஆள் மறுபடியும் இவளை குறுகுறுன்னு பார்க்குறான். ஆனால் அந்த சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட் இவ எல்லாம் முடிஞ்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ உள்ளே இருக்கக்கூடிய பாட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணும்போது ஒரு கை வந்து இவளை பிடிக்குது. மறுபடியும் கண்ணு முடிக்கும் போது இவளுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இவ அந்த கதவை மறுபடியும் பார்க்குறா. அங்கிருந்து இவ கிச்சனுக்குள்ளே வரும்போது அங்கே ஒரு ஆள் மாங்குன்னு எதையோ போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான். என்னது இது அப்படின்னு எட்டி பார்த்தா அது ஒரு கை. உடனே இவ பயந்து அங்கிருந்து வேகமாக வந்து கபோர்டை திறக்கும் போது இவ கண்ணுக்கு அடிக்கடி தெரியக்கூடிய அதே உருவம் உள்ள இருக்கு. என்ன இது நம்ம கண்ணுக்கு மட்டும் வினோதமாக தெரியுது, கனவா கற்பனையா இல்லை நிஜமாவே நடக்குதா அப்படின்னு அழுதுகிட்டே இவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறா. அது பார்க்க எவ்வளோ போலவே இருக்கு. இதால் இவ பயத்தோட அது கிட்ட போறா. அங்கிருந்து அவ நடந்து போய் ஒரு இடத்துல முட்டி போட்டுக்கிட்டு இருக்க. இவளும் ஏம்மா யார் அதுன்னு கிட்ட போனா அவ இவளை திரும்பி பார்க்குறா. ஆனா இவ மறுபடியும் வீட்டுக்குள்ள கண்ணு முழிக்கிறா. அன்னைக்கு நைட்டும் இவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்க. இவ கண்ணு முழிச்சு எழுந்துக்கும் போது கண்ணாடியில பார்த்தா இவ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம இவளுடைய பையன் இவ பின்னாடி மெதுவா வந்துகிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவன் இவளை தொட்டு பேயா மற. உடனே இவ பயந்து தூக்கம் கலைஞ்சு எழுந்துக்கிறா. இதை அவங்க ஓனரம்மா பார்த்துட்டு, நல்ல வேலை செய்கிற போல இருக்கு,
வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாச்சும் வேலை செய்யன்னு திட்டுறாங்க. அவங்களும் உள்ள வந்து பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்க இவ அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஓய் கண்ணு பட போது போங்கட்டுன்னு மறுபடியும் திட்டுறாங்க. சரி எதுக்கு வாமன்னு இவளும் உள்ள போனா உள்ள அந்த ஆளு ஓய் ஏமா இங்க வா, நீ போய் ஃப்ரீசர்ல ஆட்டுக்கறி கொண்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அவ நேரா ஃப்ரீசர் கிட்ட போய் ஆட்டுக்கறி எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் கதவு வேகமா மூடிக்குது. இதால இவ பயந்து போய் அடே ஏன்டா அப்படி பண்ற, என்ன வெளியே விடுறான்னு சொல்லி கத்துறா. அப்போ மறுபடியும் கதவு தானா திறக்குது. எவளும் வெளியே வந்து யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ தப்பா இருக்கு, ஹலோ அம்மா நான் வீட்டுக்கு வரேன், பணம் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி வேக வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்கா. இது அந்த கறி வெட்டிக்கிட்டு இருக்கவன் காதுல கேக்குது. அவனும் பின்னாடியே வந்து என்னை ஏமாத்திட்டு எங்க போற, எங்கன்னா போ, ஆனா எனக்கு கொடுக்க வேண்டிய பேட்டாவை கொடுத்துட்டு போன்னு சொல்ல இந்தா வாங்கிக்கோன்னு ஓங்கி ஒன்று கொடுத்துட்டு அங்கிருந்து வேக வேகமா கிளம்புறா. இவளை பயன்படுத்திக்கிட்டு இருக்க உருவம் மறுபடியும் துரத்த ஆரம்பிக்குது. இதால இவ பயந்து கீழே ஓடி வர ஒருத்தனை மேல இருந்து மூட்டையா கட்டி கீழே போடுறாங்க. அதை பார்த்துட்டு இவ மேலும் பயந்து போய் கதவை வேகமா தட்ட சரியான நேரத்துக்கு மொட்டையை பார்த்தவ இப்படிக்கா வேணாம் அப்படிக்கா வரலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு அவனும் பின்வாசல் வழியா ஓடி வரான். இங்க அந்த உருவம் இவளை துரத்துக்கிட்டே இருக்கு. அதனால இவ மொட்டையை விட்டுட்டு மறுபடியும் உள்ளவே ஓடுறா. ஆனா மொட்டை கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள வரான். ஓடி வந்தவ கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஓடி போனா அங்க மொட்டையுடைய பாடி மட்டும் போகுது. சரி இதுக்கப்புறம் மொட்டை நமக்கு தேவை கிடையாது, நமக்கு தேவை நம்மளுடைய பையன்தான் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. அதனால மறுபடியும் மொட்டையை தேடி போறா. அங்க பார்த்தா ரத்தம் சொட்ட சொட்ட மொட்டைய தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இந்த பயத்துல இவ கத்திய வேற கீழே போட்டுட்டு என்னை காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே ஓடுறா. அந்த உருவமும் அவளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. மேல வந்தா மறுபடியும் கதவெல்லாம் பூட்டி இருக்கு. ஐயோ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறா. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஜன்னலை பார்த்தவ அதை திறந்து வெளியே குதிக்கலான்னு பாக்குறா. ஆனா அதுவும் திறக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம அதே சமயம் பல கைகள் வந்து அவ காலை பிடிச்சு கீழே இழுக்குது. ஸோ இதால தான் இவ தலையில பலமாடிப்பட்டு அதே இடத்துல இறந்து போறா. ஆரம்பத்துல போலீஸ் வந்த சீனை இப்போ மறுபடியும் காட்டுறாங்க. ஒரு பக்கம் இவ அம்மாவுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த லேடி போலீஸ் அந்த கதவை நோக்கி போய்கிட்டு இருக்கா. இங்க அவங்க அம்மா சொன்ன அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, என்னுடைய பொண்ணு என்கிட்ட கடைசியா ஃபோன் பண்ணும்போது நான் பணத்தை ரெடி பண்ணேன்னு சொன்னா. ஆனா பணம் தேவையே கிடையாது, ஏன்னா அவ பையன் இறந்து போயிட்டான். அதை நான் அவகிட்ட சொல்லும் போது அவ அதை ஏத்துக்க மாட்டேங்கிறா. ஒழுங்கா என்னுடைய பையன் கிட்ட போனை கொடுன்னு சொல்லிட்டு அப்புறம் தனக்கு தானே பேச ஆரம்பிக்கிறா. ஆரம்பத்துல நான் கூட இது சரியாயிடும் நினைச்சேன், ஆனா இப்போ அவ கடைசியா இறந்தே போயிட்டா. அது மட்டும் இல்லாம இறந்து போன மகனுக்காக அவ கரெக்டா அப்பப்போ பணம் அனுப்பிக்கிட்டே இருப்பா. அதுல பொம்மைகள் வேற இருக்கும், மற்றபடி எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இங்க வரக்கூடிய எல்லாரும் எதுக்காகவோ பணத்தை செலவு பண்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட இவ வரக்கூடிய ஆட்களை மயக்கி அவங்கள கத்தியால குத்தி அதே இடத்துல கொன்னு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எடுக்கிறா. இதுக்காக அவ யாரெல்லாம் பணம் வச்சிருக்காங்கன்னு முதல்ல வந்து நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்து அவங்கள மாடிக்கு வர வச்சு கொன்னுடுறா. அதே போல இவ ஓனர் வேற கையில பணத்தை வச்சு எண்ணிக்கிட்டு இருக்க. அதை பார்த்து இவ ஒரே போட அவ தலையில போட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிறா. அங்கிருந்து இவ ஓட முயற்சி பண்ணும்போது தான் அந்த ஆள் வந்து குறுக்க தலை விடுறான். அதனால அவன் தலையில ஓங்கி அடிச்சுட்டு மூச்சை நிறுத்தி கொள்றா. இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, இவ வேக வேகமா ஓடி வரும்போது மொட்டைய கூட இவ தான் குத்தி கொண்டு இருக்கா. சரி என்ன பண்ண, மேட்ராய் போச்சு. அதனால அவன் காலை பிடிச்சு தர நிறுத்திக்கிட்டே போய் இவங்க எல்லாரையும் அவ பார்த்த அந்த அறைக்குள்ள போய் போட்டு வச்சிருக்கா. மன ரீதியா பாதிக்கப்பட்டதால இவ தன்னை யாரோ துரத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு பயத்திலேயே தப்பிக்கணும்னு நினைச்சு கீழே விழுந்து இறந்தும் போயிட்டா அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.